அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட 7.5% உள் இடஒதுக்கீட்டால் மருத்துவம் படிக்கும் வாய்ப்பை பெற்ற அரசு பள்ளி மாணவர்கள். சேலத்தைச் சேர்ந்த மாணவர்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளை முடக்க முயற்சிக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக நடத்திய மாபெரும் உண்ணாவிரத போராட்டம். முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் திரளான அதிமுகவினர் பங்கேற்றனர். இப்போது உண்ணாவிரதத்தை நிறைவு செய்து கழக பொருளாளர், துணை பொதுச் செயலாளர் அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்கள், வி ராஜன் செல்லப்பா அவர்கள், அண்ணன் முருகன்ஜி அவர்கள், அண்ணன் அதிமுக நடத்திய உண்ணாவிரத போராட்டத்தால் பொம்மை முதலமைச்சருக்கு உதறல். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்று கழக பொதுச் செயலாளர் தலைமையில் ஆட்சி அமையும் என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பேச்சு. நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முன்னெடுத்திருக்கிற இந்த உரிமை போராட்டம் ஸ்டாலினை நடுநடுங்க செய்திருக்கிறது. ஆகவே வரலாறு தெரியாத முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த வரலாற்று அடையாளங்களை நீங்கள் அழிக்க நினைத்தால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்கிற உரிமை குரல்கள் இங்கே இந்த செக்கானூரிலே இந்த தாய் வீடாக பிறப்பிடமாக இந்த தாய் மண்ணிலிருந்து இந்த உரிமை குரல் எழும்பியிருக்கிறது. இது அடையாளமாக ட்ரெய்லர் தான். ட்ரெய்லருக்கே இங்க திருமங்கலம் குழுங்குது. இந்த மெயின் பிக்சர் வந்துருச்சுன்னா ஸ்டாலின் தமிழ்நாட்டிலே காணாமல் போவார். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தேசிய கொடி ஏற்றுகிற அந்த பொன்னாளரா. விடியா திமுக அரசின் பல்வேறு இடையூறுகளை தாண்டி போராட்டத்தை எழுச்சியுற நடத்தியவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. திண்டுக்கல், மதுரை, தேனி, வருவாய் மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் வாழ்த்து தெரிவித்து அறிக்கை. மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்ட தோழமை கட்சியினருக்கும் சமுதாய அமைப்புகளுக்கும் பொதுமக்களுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளை உள்நோக்கத்துடன் முடக்கும் முயற்சியை கைவிடவில்லை என்றால் பொதுமக்களுடன் இணைந்து நடத்தப்படும் போராட்டங்கள் தொடரும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. விடியா ஆட்சியில் அரசு ஊழியர்கள், வியாபாரிகள், சிறு வணிகர்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கடுமையாக பாதிப்பு. கோவை மாவட்டம் ஆனைமலையில் நடைபெற்ற கழக செயல் வீரர்கள் கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. முதலமைச்சர் மாற்றுகிறது இல்லை. 2026 அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையில் ஆட்சி அமைந்ததும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மகளிர் உரிமைத் தொகையாக மாதந்தோறும் 1500 ரூபாய் வழங்கப்படும். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் மின்துறை அமைச்சர் தங்கமணி பேச்சு. 3 மாதமாக எண்ணெய் கொடுக்கவில்லை, அரிசி பருப்பு கொடுக்கவில்லை. அதனால நான் வெளியே மாற்றிக்கிற சூழ்நிலை. அண்ணனுடைய ஆட்சியிலும் அம்மாவுடைய ஆட்சியிலே தொடர்ந்து இது போன்ற எல்லா நிகழ்வும் சரியாக நடந்தது. அம்மா கொண்டு வந்தார் என்ற காரணத்திற்காக இந்த தாடிக்கு தங்கத்திட்ட எல்லாமே நிறுத்தி விட்டார்கள். நான் இப்பொழுது சொல்றேன், அண்ணன் அவர்கள் வீட்டில் வருகின்ற போது அவர்கள் தகுதியானவர்களுக்கு என்று 1,13,00,000 பேர் கொடுத்திருக்கின்றார் 1000 ரூபாய். ஆனால் அம்மா அவர்கள் கொடுத்ததை போல அரிசி கார்டு வைத்திருக்கின்ற 2,15,00,000 பேர் இருக்கும். அண்ணன் அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது 1500 ரூபாயாக வழங்குவார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பட்டாசு தயாரிக்கும் போது ஏற்பட்ட வெடி விபத்தில் உடல் சிதறி 2 பலி. விடியா ஆட்சியில் பட்டாசு ஆலைகளை அதிகாரிகள் முறையாக கண்காணிக்காததால் தொடர்ந்து அப்பாவி மக்கள் பலியாகும் பரிதாபம்.
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரிலிருந்து மதுரை நோக்கி சென்ற அரசு பேருந்து சாலையில் நடுவிலிருந்த பெயர் பலகையில் மோதி விபத்து. பேருந்து கண்ணாடி உடைந்ததால் தரையில் விழுந்து நடத்துனர் படுகாயம். விமான நிலையம் கிளாம்பாக்கம் மெட்ரோ ரயில் பாதை வடிவமைப்பு மீண்டும் மீண்டும் மாற்றப்படும் அவலம். 3வது முறையாக திட்டத்தை வடிவமைப்பதில் நிர்வாக திறமையற்ற பொம்மை முதலமைச்சர் ஆட்சி திணறல். திண்டிவனம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய அதிரடி சோதனையில் கணக்கில் வராத 3 லட்சத்திற்கும் மேலான 4 பவுன் தங்க நகைகள், செல்போன்கள் பறிமுதல். யாரையும் கைது செய்யாமல் லஞ்ச ஒழிப்புத்துறை சென்றதால் பெயர் அளவுக்கு சோதனை நடத்தப்பட்டதா என மக்கள் கேள்வி. விழுப்புரம் அருகே பணி நேரத்தில் மது போதையில் அலுவலகத்திலேயே குரட்டைவிட்டு தூங்கிய விஏஓ. நிர்வாக திறனற்ற ஆட்சியில் அரசு அதிகாரிகள் மது போதையில் இருந்ததால் மக்கள் பிரச்சனைகளை யார் சரி செய்வது என மக்கள் கேள்வி. குடி ஓவர் போதையில் இருக்கிறாரு, குடிச்சிட்டு தூங்குறாரு பாருங்க. பாருங்க எல்லாமே எப்படி இப்போ ஆஃபீஸில் எப்படி பாருங்க. சார் ஏந்துங்க சார். சார் சார் ஏந்துருங்க. சென்னை கோபாலபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த சக மாணவன். விடியா திமுக ஆட்சியில் பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் அருகே வேனும் தனியார் பயணிகள் பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் வேன் ஓட்டுநர் பலி. பேருந்து மற்றும் வேனில் பயணித்த 20க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மீட்பு. நாமக்கல் அருகே அரசு பள்ளியில் 2 மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு மாணவர் உயிரிழந்த சம்பவத்தில் ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பெற்றோர் வலியுறுத்தல். விடியா ஆட்சியில் பள்ளி மாணவர்களுக்கிடையே தொடர்ந்து மோதல் அதிகரித்து உயிரிழப்பு ஏற்படுவதால் பெற்றோர்கள் கடும் அதிர்ச்சி. சென்னையை அடுத்த ஆவடி மாநகராட்சி பகுதியில் 6 பேருக்கு டெங்கு காய்ச்சல். மாநகராட்சி நிர்வாகம் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் டெங்கு காய்ச்சல் தலை தூக்குவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.